ஷே எப்பா விஷ்ணு பிரமா இந்த கணக்கும் பின்னாடி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. எப்போ நீதிமன்றம் கோர்ட்டுக்கு காலை கட்டி அவர் காலை கட்டிட்டார், லாயரை கட்டிட்டார், பூரா வழக்கறிஞர் கோர்ட்டில் ஆணும் பெண்ணும் காலை கட்டிட்டார். வழக்காடி உள்ளே போய் ஏமாற்றி இந்த பெட்டிஷன் போகிறான்ல அவனெல்லாம் காலை கட்டிட்டார். யார்? அரசியல்வாதி கணக்கு வச்ச கணக்கு அவன் போட்ட சட்டத்தை கட்டிட்டார். நீ ஒருக்கா போய் அதை காலை பிடிச்சி ஆட்டி விட்டுரு. லாயர் ஆட்டிட்டீன்னா அந்த சட்டம் முறை சொல்லி முடிஞ்சு வச்சு. அரசியல்வாதி அனைத்துமே கட்டிட்டார். நீ அரசியல்வாதி குடும்பம் வரைக்கும் காலை ஆட்டி விட்டுரு. சனீஸ்வரி குடும்பமே வீட்டில் போய் உட்காந்து ஆட்டிடு. ஆட்டினோடனே சோழி முடிஞ்சு போவான், உள்ளே வலையில் மாட்டுவான். இது பயங்கர சிக்கல் வரும். காலை கட்டினா என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான், டெல்லியில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இது அதிகாரி அதுக்கு மேலே ஆட்டு தான். எப்படி பார்த்தியா? எப்போ எம்எல்ஏ காலை பூரா கட்டியாச்சு, எம்பி காலை பூரா கட்டிட்டார். அவர் பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் காலை கட்டிட்டார். அடுத்து மந்திரியாக கட்டியாச்சு, முதலமைச்சரை கட்டியாச்சு, பிரதமர் குடியரசுத் தலைவர் இதையும் கட்டியாச்சு, பிரதமரும் கட்டியாச்சு. டெல்லியில் இருக்க அனைத்து எம்பி பூரா மந்திரியாக உட்காந்து வீல் சேரோ நங்குன்னு ஆட்டு தான். இத்தனை கோடி வருமா அந்த இடத்துல போட்டு விரித்து காலை ரெண்டையும் பொண்டாட்டிக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கான். அதனால் காலை அவர் காலை கட்டிட்டார். நீ மந்திரத்தால் நீ ஒரு கட்டி அவங்க காலை ஆட்டி விட்டு இத்தனை பேர்த்துக்கு கணக்கு கொடுத்ததை 2 காலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பம் வரைக்கும் ஆட்டி விட்டு சோழி முடிஞ்சான். டாக்டரு அவன் காலையும் கட்டியாச்சு, காலை 2 ஆட்டி விட்டுருங்க 2 பேரும் போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும். டாக்டரு புரியுதா? அடுத்தாப்புல இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவு வென்று அவன் காலையும் கட்டிட்டார். அதனால் ஆட்டி விட்டுரு. நீ காலை பிடிச்சி ஆட்டி விட்டுரு. காலை பிடிச்சி ஆட்டினா என்ன இருக்கும்? அவன் பொண்டாட்டி காலை 2 விரித்து கொடுக்க முடியாது, அப்படியே மடக்கி தான் கிடக்கணும். இவன் விரித்து பார்ப்பான், வராது, கால் வராது, பெண்ணுக்கு வராது, ஆணுக்கு வராது. வேண்டா கணக்கு, முக்கால் சத்தியம். பத்திரப்பதிவு வெளியில் வென்று. அடுத்தாப்புல புறாக்கர் பொண்டாட்டி பூரா கால் வரக்கூடாது. காலை 2 நீயே இழுத்து விட்டுரு. காலை 2 இழுத்து விட்டுரு. இவன் வெளியில் போய் ஆடிட்டு வருவான். விரிச்சு கொடு அப்படிமா. நான் நிறையா இடத்த விற்றுட்டு வந்திருக்கேன், அந்த இடத்த விற்றுட்டு வந்திருக்கேன், கோயில் இடத்த விற்றுட்டு வந்திருக்கேன், அந்த கோயில் இந்த இடம் அந்த இடம் வீடு இடம்லாம் விற்றுட்டு நிறையா கனவு என்ன விரிக்க மாட்டேங்கம்மா. இவன் காலையை கட்டிட்டார், அவர் கட்டிட்டார். ஆணும் பெண்ணும் புறக்கர் பொண்டாட்டி வேறு குடும்பத்தை கட்டிட்டார். நீ இவன் காலை விரிச்சு விட்டு நடு கம்பி வீங்க விட்டு புரியுதா? இதோட சோழி முடிஞ்சான். காலை கட்டிட்டாருப்பா. இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா கணக்கு போட்டார், முக்கால் சத்தியம்.